8ஆம் வகுப்பு இயல் 3 உடலை ஓம்புமின். இதில் ஃபஸ்ட் யூனிட்டு நோயும் மருந்தும். இந்த நோயும் மருந்தும் இது நீலகேசி அப்படின்ற ஐஞ்சிறு காப்பியங்கள்லேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஞ்சிறு காப்பியங்கள் என்னென்னு சொல்கிறேன், அது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கங்க. ஐஞ்சிறு காப்பியம் ஃபஸ்ட்டு நாககுமார காவியம், அடுத்து உதயன குமார காவியம், அடுத்து யசோதர காவியம், 4வது சூளாமணி, 5வது நீலகேசி. திரும்ப சொல்கிறேன், ஐஞ்சிறு காப்பியம் என்னென்னா நாககுமார காவியம், உதயன குமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி, நீலகேசி. ஸோ இதில் நம்ம இந்த நீலகேசியை பற்றி பார்க்க போகிறோம். நீலகேசி இது எழுதுனது யாருன்னு தெரில. இது மொத்தம் 10 சருக்கும் இருக்கும். இது சமண சமயம். ஸோ இது சமண சமய நூல். உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களையும் நோய்கள் என்றே முன்னோர் குறிப்பிட்டனர். ஸோ உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களையும் நோய்கள் என்றே நம் முன்னோர்கள் குறிப்பிட்டனர். ஸோ அதில் நீலகேசியோட அதை பார்க்க போகிறோம். இது மாம்பழ பாட்டு. ஸோ வாசித்துக்குங்க. சொல்லும் பொருளும் இது ரீட் பண்ணிக்கோங்க. பாடலின் பொருளையும் பார்த்துக்குங்க. அதாவது இதில் ஜென்ரலாக தான் கொடுத்துருப்பாங்க. நோய் மொத்தம் 3 வகை. ஒன்று நம்ம மருந்து சாப்பிட்டா குணமாயிரும். செகண்டு என்ன பண்ணாலும் குணமாகாது. தேர்டு குணமாகிற மாதிரியே இருக்கும், ஆனால் சின்னதாக திரும்ப அது ஆரம்பிச்சிடும். ஸோ முற்றிலும் அழிந்த மாதிரி இருந்தாலும் திரும்ப அது ஆரம்பிக்கும். அவ்வளோதான் 3 வகையில். அதே மாதிரி நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம், இது 3மே மருந்துகள். நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம், இந்த 3மே மருந்துகள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நூல் வெளி போயிடலாம். நீலகேசி ஐஞ்சிறுங்காப்பியங்கள் ஒன்று. இது சமண சமயம். ஸோ நீலகேசி ஐஞ்சிறுங்காப்பியங்கள் ஒன்று. இது சமண சமயம். இது கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கம். இது மொத்தம் 10 சருக்கம். ஆசிரியர் பேர் தெரியல. நீலகேசி காப்பியத்தில் தர்ம உரை சருக்கத்திலிருந்து 2 பாட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ நம்ம கொடுத்த அந்த 2 பாட்டு எதுனா தர்ம உரை சருக்கம். இவ்வளோதான். அதாவது நீலகேசி இது எழுதுன பேர் என்ன தெரியல. இது மொத்தம் 10 சருக்கம். சமண சமயத்தை சேர்ந்தது. இதில் தர்ம உரைன்ற சருக்கத்திலேருந்து நமக்கு 2 பாட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து வருமுன் காப்போம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. ஸோ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. வருமுன் காப்போம் இது மலரும் மாலையும் அப்படின்ற புக்கிலேருந்து வருமுன் காப்போன்ற டாபிக் நம்ம கொடுத்துருக்காங்க. இது யார் எழுதியிருக்காங்கன்னா கவிமணி என அழைக்கப்படும் தேசிய விநாயகனார். ஸோ தேசிய விநாயகனார் எழுதியிருக்காரு. அவரோட பட்டப்பேர் அல்லது சிறப்பு பேர் என்னென்னா கவிமணி. வேறு என்ன சொல்லலாம்னா இவர் குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்திருக்காரு. 36 வருஷம் ஆசிரியர் இருந்திருக்காரு. அப்புறம் இவரோட பிற கதைகள், பிற கவிதைகள் சில எல்லாத்தையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக மாப்பிட பாட்டு. ஸோ ரீட் பண்ணிக்கோங்க. உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். ஸோ சொன்னது கவிமணி தான். அதே மாதிரி காலை மாலை உலாவி நீதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. ஸோ இதுவும் கவிமணி எழுதுனதான். அதே மாதிரி இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பட் யாருன்னு இப்போ தான் தெரியுது. கூலையானாலும் கூலையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா. ஸோ கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு சுத்தபத்தமாக இருக்குன்னு சொல்கிறாரு. யாருன்னா நம்ம கவிமணி. எந்த நூல் அப்படின்னா மலரும் மாலையும். எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. சொல்லும் பொருள் இதெல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கோங்க. நூல் வழி தான் நமக்கு ரொம்ப முக்கியமே. கவிமணி என போற்றப்படும் தேசிய விநாயகனார். இவர் குமரி மாவட்டத்தில் தேரூரில் பிறந்திருக்காரு. 36 ஆண்டுகள் ஆசிரியர் இருந்திருக்காரு. ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, இதெல்லாமே இவர் எழுதியிருக்காரு. ஸோ ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, இதெல்லாமே இவர் எழுதியிருக்காரு. உமர் கய்யாம் பாடல்கள்ன்ற மொழிபெயர்ப்பு நூலை படைச்சிருக்காரு. ஸோ உமர் கய்யாம் பாடல் இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல். ஸோ அது எழுதுனதும் இவர் தான். யாருன்னா கவிமணி தேசிய விநாயகனார். மலரும் மாலையம்ன்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மலரும் மாலையம் அப்படின்ற நூலிருந்து நமக்கு இந்த பாட்டை கொடுத்துருக்காங்க. சுகாதாரம் பற்றிய பழமொழினா சுத்தம் சோறு போடும். ஸோ சுத்தம் சோறு போடுங்கிறது சுகாதாரம் பற்றிய ஒரு பழமொழி. அடுத்து தமிழர் மருத்துவம். புக் பை கொஸ்டின்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தமிழர் மருத்துவம் கு. சிவராமன் அவர் எழுதியிருக்காரு. இதில் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தேதி அற்றது போட்டி உணின் அப்படின்னு. நம்ம சாப்பிட்ற உணவு தான் மருந்து, வேறு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். எந்த திருக்குறள்னா மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தேதி அற்றது போற்றி உணின். அடுத்து தொடக்ககால மனிதன் இயற்கையாக வளர்ந்த தாவரங்களை கொண்டு தன்னோட நோயை குணப்படுத்திக்கிட்டான். ஸோ தொடக்க காலத்தில் மனிதன் என்ன பண்ணான் அப்படின்னா தாவரங்கள், செடி கொடி இதில் இருக்கிற மூலிகையை கண்டுபிடிச்சி அதை சாப்பிட்டு தன்னோட நோயை போக்கிட்டான்னு சொல்கிறாங்க.
தாவரங்கத்தோட வேர், பட்டை, இலை, பூ, கனி இதெல்லாத்தையும் மருந்தாக யூஸ் பண்ணியிருக்கான். வேர், பட்டை, இலை, பூ, கனி இது எல்லாத்தையுமே மருந்தாக யூஸ் பண்ணியிருக்கான். அடுத்து ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம் இதெல்லாமே உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் யோகம். ஸோ இதெல்லாமே நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யோகாக்களையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், தமிழர் தத்துவங்களான சாங்கியம், ஆசிவகம் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிந்து உடலில் ஐம்பூதங்கள் ஏற்படும் மாற்றங்களை விளக்கின. ஸோ இந்த சாங்கியம், ஆசிவகம் இந்த ரெண்டு என்ன சொல்லுதுன்னா, நம்ம உடம்புக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நெல்லை நடராஜர் அதுவும் அதே தான் ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் நமக்கு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்டார்டிங்கில் சமண பௌத்தம், ஸோ அவங்க சார்ந்ததும், அதுக்கப்புறம் சைவமும், சமணம், பௌத்தம், அதுக்கப்புறம் சைவம், அப்புறம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஆங்கிலேயர்கள். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு மருத்துவம் அப்படியே அப்டேட் ஆகிட்டே வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் சித்த மருத்துவம் என்பது மரபு வழி மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவமாகவும் சுருங்கியது. ஸோ சித்த மருத்துவங்கிறது மரபு வழி மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவமாகவும் சுருங்கியது. இறுதியில் கிராமத்தில் மட்டும் இருந்துச்சு சித்த மருத்துவம். இதெல்லாமே ஜென்ரலாக தான் இருக்குது. அடுத்து உணவு, வாழ்வியல், உடற்பயிற்சி, யோகம். உணவு, வாழ்வியல், உடற்பயிற்சி, யோகம் இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு இது எதுவுமே வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உணவு, வாழ்வியல், உடற்பயிற்சி, யோகம்லாம் பண்ணோம்னா, யோகா பண்ணோம்னா சுகர், ப்ரெஷரு, புற்றுநோய், மாரடைப்பு இது எதுவுமே வராதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த பாருங்கள், வேர்பாறு, தலைப்பாறு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூரம் பாரே இது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. வேர்பாறு, தலைப்பாறு, மிஞ்சனக்கால், பற்ப செந்தூரம் பாரே இது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இலைத்தலை அல்லது மற்ற பொருட்களை வச்சு இவங்க முடிஞ்சளவு பண்ணுவாங்க. அப்படியும் முடியலை, அது குணப்படுத்த முடியல அப்படின்னா உலோகங்களையும் பாசனங்களையும் யூஸ் பண்ணியிருக்காங்க சித்த மருத்துவர்கள். இப்போ நீங்கள் இந்த சித்த மருத்துவம் இதெல்லாம் வாங்கி பார்த்தீங்க, அந்த டப்பா விலகல டப்பாலாம் இருக்கும். ஸோ அந்த டப்பாலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி எழுதியிருக்கும் இந்த பற்ப செந்தூரம், அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் மண், ஸ்பெசிஃபிக் மெட்டீரியல் இதெல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அது இப்போயும் நம்ம இது பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. வேர்பாறு, தலைப்பாறு, மிஞ்சனக்கால் அப்படின்னா முடியலன்னா பற்ப செந்தூரம் பாரு, பற்ப செந்தூரத்தையாச்சும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள். அடுத்து அந்த பாட்டு ரொம்ப முக்கியம். இந்த பாடத்திலே மற்ற எல்லாமே கதை மாதிரி தான் இருக்குது. இந்த பாட்டு மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்குங்க, ஈஸியாக கேட்டுருவாங்க. சொன்னது யாருன்னா சித்தர்கள். அடுத்து நம்ம தமிழர் மருத்துவம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான். சைடு எஃபெக்டே இருக்காது, பக்க விளைவுகள் இல்லை. மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது. ஸோ மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. தமிழர் மருத்துவத்து சிறப்பு என்னென்னா தனித்துவமான பார்வை, இதுதான் ஃபஸ்ட்டு சிறப்பு. செகண்டு, சூழலுக்கு இசைத்த மருத்துவம். அடுத்து சுற்றுச்சூழலை சிதைக்காதது. அப்போ தனித்துவமான பார்வை, சூழலுக்கு இசைந்த மருத்துவம், சுற்றுச்சூழலை சிதைக்காது. ஸோ இதெல்லாமே இதோட சிறப்பு. அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு பாட்டு இருக்குது. நோய் நாடி நோய் முதல் நாடி, திருக்குறள். ஸோ நோய் நாடி நோய் முதல் நாடினா திருக்குறள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நோயை மட்டும் குணப்படுத்தக்கூடாது, அந்த நோய் உண்டாக்க காரணமான ஒரு பொருள் இருக்கும். ஸோ அந்த பொருளையும் சேர்த்து அழிக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுதான் நோய் நாடி நோய் முதல் நாடி. அடுத்து இயற்கை விட்டு விலகி நம்ம வந்தனால தான் நமக்கு இப்போ நோய்கள் வர்றது காரணம். ஸோ நோய்கள் பெறுவதற்கு காரணம் இயற்கை விட்டு விலகி வந்தது தான். அடுத்து உணவு, மாசு நிறைந்த சுற்றுச்சூழல், மன அழுத்தம் இந்த மூன்றும் குறிப்பிடத்தக்க காரணங்கள். ஸோ அதனால் உணவு, மாசு நிறைந்த சுற்றுச்சூழல், மன அழுத்தம்லாம் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நோய் அதிகமாக பெருகி இருக்கிறதுக்கு முக்கால்வாசி காரணம் நம்ம ஃபுட்டும் ப்ரெஷரும் தான், மன அழுத்தம் தான், ஒர்க் ப்ரெஷர், சம்திங் எல்ஸ். அடுத்து எடை அதிகரிப்பால் என்ன நோயின்னு வருதுன்னு இது புக் பேக் கொஸ்டின். எடை அதிகரிப்பால் சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு வரும். ஸோ எடை அதிகரிக்கிறதுனால என்னென்ன நோய் வருதுன்னா சர்க்கரை நோயும் இரத்த கொதிப்பும். அடுத்து இதை பாருங்கள், நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள் என்னென்னா சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, அலோபதி. சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, அலோபதி இந்த நாலுமே இப்போ நம்ம நடைமுறையில் இருக்குது. அடுத்து நம்ம வெயிட் லாஸ் அதை பற்றி பார்க்குறோம். ஒரே அடியாக எடையை குறிப்பது சரியன்று. நம்ம ஒரே நேரத்தில் எடையை குறைச்சிடக்கூடாது, ஒரு வாரத்தில் அந்த மாதிரிலாம் குறைக்கக்கூடாது, குறைக்க ட்ரை பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப கெடுதி உடலுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷமாச்சும் அதை ட்ரை பண்ணணும். ஸோ 1.5 ஆண்டுகள் 1.5 வருஷமாச்சும் அந்த டைம் எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு சரியாக எடையை குறைக்க முடியும். சைடு எஃபெக்ட் எதுவும் வராது, பிரச்சனை எதுவும் வராது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா,
சமையலறையில் செலவிடும் நேரத்தை நல்வாழ்வுக்கு செலவிடும் நேரம். ஸோ நம்ம கிச்சனில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லதாக சமைக்கிறோமோ அதுதான் நம்ம உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தினமும் 45 நிமிஷம் 3 கிலோமீட்டர் நடைப்பயணம். ஸோ ஒரு நாளைக்கு 3 கிலோமீட்டர் வாக்கிங் போகணும். 15 நிமிடம் யோகா தியானம் மூச்சு பயிற்சி பண்ணணும். ஸோ 1/4 மணி நேரம் நம்ம யோகா தியானம் மூச்சு பயிற்சி பண்ணணும். 7 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். ஸோ 7 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். நம்ம ஃபோன் நோண்டுறதுலே பாதி நேரம் போயிடும். அடுத்து 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு 45 நிமிஷத்தில் 3 கிலோமீட்டர் நடக்கணும். 15 நிமிஷம் 1/4 மணி நேரம் யோகா தியானம் மூச்சு பயிற்சி பண்ணணும். கண்டிப்பாக 7 மணி நேரம் தூங்கணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். குடித்தா எந்த நோயுமே வராதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து கொய்யா, இலந்தை, நாவல்னா நவாப்பழம், பப்பாளி, நெல்லி, வாழைப்பழம் இதெல்லாமே காலை சாப்பாடுக்கு முன்னாடி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வருமுன் காப்பும் வாழ்க்கை. சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, சரியான தூக்கம், இந்த 3 இருந்தாவே நம்ம நலமாக வாழலாம். சரியான உணவு ஃபுட்டு, சரியான உடற்பயிற்சி எக்ஸசைஸு, சரியான தூக்கம். ஸோ இந்த 3 இருந்தாவே போதும் நம்ம நலமாக வாழலாம்னு சொல்கிறாங்க. இந்த பாடம் அவ்வளோதான். இந்த படம் கொஸ்டின் வைஸ்லேயும் முக்கியம்தான் அண்டு நம்ம லைஃப்லேயும் ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் நல்லா பார்த்துக்குங்க. புக் பை கொஸ்டினை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தலைக்குள் ஒரு உலகம். உலகிலேயே மிக வியப்பானது மனித மூளை. உலகத்திலேயே மிகவும் வியப்பானது மனித மூளை. இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுனா அது மனித மூளை தான். பிரபஞ்சத்திலேயே அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் மனித மூளை. அது செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். அதாவது 10,000 கோடி நியூரான்கள் இருக்குது. ஸோ 10,000 கோடி நியூரான்கள் இருக்குது. நியூரான் வலைப்பின்னல் தான் புத்திசாலித்தனம், படைப்புணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு ஆகியவை எனலாம். ஸோ இந்த நியூரானோட வலைப்பின்னல் தான் புத்திசாலித்தனம், படைப்பு உணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு. அடுத்து மூளையின் அமைப்பு. மூளை முதுகுத்தண்டிலிருந்து முளைக்கிறது. மூளையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 வகை. உள்மூளை, நடுமூளை, பின்மூளை. முன்மூளையில் உள்மூளை, நடுமூளை, பின்மூளை. இதில் முன்மூளை மூக்கு கண். ஸோ முன்மூளையில் மூக்கு கண்ணும். சிறுமூளைங்கிறது உடல் அசைவு உணர்ச்சி வளர்ச்சி. ஸோ சிறுமூளைங்கிறது உடலின் அசைவும் உணர்ச்சியும் வளர்ச்சியும். அடுத்து மூளையின் உணவுன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஆக்சிஜன் தான். மூளையின் உணவு O2 ஆக்சிஜன். உயிர்வழி பசி, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயிர்வழி பசி 800 மில்லிலிட்டர் பெர் நிமிடம். ஒரு நிமிஷத்துக்கு 800 மில்லிலிட்டர் தேவை. ஸோ பிளட் சர்க்குலேஷன் தான் ரொம்ப ரொம்ப மூளைக்கு முக்கியம். நம்ம அதை நிறையா சாப்பிட்டோம் அப்படின்னா அதை செரிக்கிறதுக்காக நம்ம மூளையில் இருக்கிற நிறையா பிளட்டு அங்கே ஸ்டொமக் போயிடும். ஸோ அதனால தான் நம்ம நிறைய பேர் தூக்கம் வருது. மதியம் நம்ம தூங்குறது காரணம் அது ஒன்று. அப்போ மூளைக்கு ஒரு நிமிடத்துக்கு 800 மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறது. அடுத்து மூளை உடம்பில் எடையில் 5ல் 1 பங்கே இருந்தாலும் குருதி 5ல் 1 பங்கு தேவை. ஸோ அது உடலில் 5ல் 1 பங்கு பிளட்டு தேவை. நம்ம உடம்புல இருக்கிற 5ல் 1 பங்கு பிளட்டு மூளைக்கு தேவை. பட் இந்த மூளை நம்ம உடம்புல கம்பேர் பண்ணால் 50க்கு 1 பங்கு தான் இருக்குது. இந்த மூளை நம்ம உடம்புக்கு 50க்கு 1 பங்கு தான் இருக்குது. பட் நம்ம உடம்புல இருக்கிற 5க்கு 1 பங்கு பிளட்டு நம்ம மூளைக்கு தேவைன்னு சொல்கிறாங்க. அடுத்து தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க அதற்கு இடமில்லை. இதோட பவர், இதோட எனர்ஜியை சேர்க்க இதுக்கு ஒரு இடம் இல்லை. ஸோ அதனால் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ அதுக்கு பிளட் சர்க்குலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும் மூளைக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் குருதியோட்டம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்து மூளையும் உடல் இயக்கமும். இப்போ நம்ம கையை ஆட்டுவது, பரதநாட்டியம் ஆடுவது, மூக்கை தொடுவது இது எல்லாமே மூளையோட பங்கு. இதில் இந்த தும்மல், இருமல், சூடான பாத்திரத்தை தொட்டால் உடனே கையெடுத்துக்கொள்வது இதெல்லாமே அனிச்சை செயல். ஸோ இதெல்லாமே அனிச்சை செயல். தும்மல், இருமல், சூடான பாத்திரத்தை தொட்டால் உடனே கையெடுத்துக்கொள்வது இதெல்லாமே அனிச்சை செயல். இது மூளைக்கு போகாது. இதோட சிக்னல்ஸ் எல்லாமே மூளைக்கு போகாது, தானாகவே நம்ம கையெடுத்துருவோம். இது ஏன் காரணம் அப்படின்னா தன்னிச்சையான செயல்களுக்கு தான் முதுகுத்தண்டின் குறுக்கு இணைப்புகள் இருக்கின்றன. ஸோ தன்னிச்சையான செயல்களுக்கு தான் முதுகுத்தண்டோட குறுக்கு இணைப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து மூளையின் வலதும் இடதும் பார்க்க போகிறோம். இடது பாதிங்கிறது பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க யூஸ் ஆகுது. அடுத்து அறிவாற்றல், பிரச்சனையில் அலசுத, சதுரகம் இதுவும் இடது பகுதி. அதே மாதிரி மொழி அறிவு, லாங்குவேஜ் அதுக்கும் இடது தான் காரணம். அடுத்து கவிதை எழுதுவது, படம் போடுவது, நடனம் ஆடுவது, நடிப்பது இதெல்லாமே கலை தொடர்பான செயல்கள். ஸோ இந்த கலை தொடர்பான செயல்கள் எல்லாமே வலது பாதி. ஸோ டான்ஸ் ஆடுவாங்க, சிங்கராக இருப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, நடிப்பாங்க. ஸோ இதெல்லாமே வலது பகுதி நல்லா இருக்கனால நமக்கு வர்றது. அதே மாதிரி
வலது பாதி நமக்கு சரியாக இல்லை அப்படின்னா நம்மளால் வீட்டுக்கு கூட போக முடியாது. வீட்டுக்கு போக வழி தெரியாமல் திண்டாடுவோம். அடுத்து இந்த வலது பகுதி அதிகமாக இருக்கிறவங்க நடிகர், பாடகர், நடனம், கலைஞர்கள், இசைக்கருவிகளை கையாளுபவர்கள் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அப்போ இடது பகுதி இவங்க என்ன எதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னா பட்டய கணக்கர்கள், கணக்கு ஆசிரியர்கள், இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்கள். ஸோ யூபிஎஸ்சி படிக்கிறவங்க, கொஞ்சம் படிப்பு சம்மந்தமாக இருக்கிறவங்க எல்லாமே இடது பகுதி. வலது பகுதி எதுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி நடிகர், பாடகர், நடன கலைஞர், இசைக்கருவி கையாள்பவர் அவங்க எல்லாருமே. அடுத்து இதில் ஒன்றும் இருக்காது. ஸோ மூளை நினைவாற்றல். ஸோ நினைவாற்றல் என்னென்னா இப்போ நம்ம பார்க்குறோம், கேட்குறோம், தொடுறோம். ஸோ கண், காது, தொண்டை இது மூலயமா ஃபஸ்ட்டு ஒரு அந்த டேட்டாஸ் அது எல்லாத்தையுமே போய் தற்காலிகமாக குறுகிய கால நினைவுக்கு போகும். ஸோ நம்ம பார்க்குறது, கேட்குறது எல்லாமே குறுகிய கால நினைவுக்கு இப்போதைக்கு போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம அதை திரும்ப யோசித்து பார்த்து திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நிலையான நினைவுக்கு வந்துடும். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப அது குறுகிய கால நினைவுக்கு இருக்கும், ஒரு 2 நாள் ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் மறந்துடும். பட் நம்ம திரும்ப அதை படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது நிலையான நினைவுக்கு போயிடும், ஸ்டாட்டிக்காக. ஸோ அது நமக்கு மறக்கவே மறக்காது. அடுத்து மூளையின் தன்னுணர்வு. இப்போ நம்ம மதியம் தூங்கி எந்திரிச்சிருவோம் நம்ம, ஆனால் நம்ம கைகால் அசைக்க முடியாது. அது பேர் தான் அமுக்குவான். ஸோ அத்தை இதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது கைகால் அசைக்கும் திறமை சிறு நேரத்துக்கு பிறகே வரும். ஸோ இந்த நோய் அல்லது இந்த செயலுக்கு பேர் அமுக்குவான். இது நம்ம வாழ்க்கையில் ஒரு கேஸ் நம்ம அனுபவிச்சிருப்போம். அதை ரீட் பண்ணிக்கோங்க. மூளை அன்றாட நிகழ்வு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 96 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்மளோட மனநிலை மாறிட்டே இருக்கும். கரெக்டாக 96 நிமிடத்துக்கு ஒரு முறை நம்மளோட மனநிலை மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் 20 மணி நேரம் தூங்குகிறோமா? 20 வருடம் தூங்குகிறோம். நம்ம வாழ்க்கையில் மனிதன் 20 வருடம் தூங்குகிறான். இந்த லாக்டவுனில் அதிகமாகவே போயிருக்கும். அடுத்து 3 லட்சம் கனவுகள் காண்கிறான். அப்போ நம்ம மனிதன் அவனோட வாழ்நாளில் 20 வருஷம் தூங்குகிறான், 3 லட்சம் கனவுகள் காண்கிறான். அடுத்து மொழியை இலக்கண விதிப்படி பேசுவது மனிதனுக்கு உண்டான தனிப்பட்ட திறமை. இப்போ மொழியை ஒரு கிராமட்டிக்கலாக பேசுகிறதுக்கு மனிதனுக்கு இருக்கிற ஒரு தனிப்பட்ட திறமை. ஏன்னா மற்ற அனிமல்ஸோ பேட்ஸோ அதை ஒரு கிராமர் படி பேசாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சட்டை போட்டுக்கொள்வது, சைக்கிள் ஓட்டுவது, ஸ்பூனில் சாப்பிடுவது இதெல்லாமே அனுபவ அறிவு. ஸோ இதெல்லாமே அனுபவ அறிவு. அதே மாதிரி கற்க நம்ம நியூரான் இணைப்புகள் சிக்கல்கள் அதிகமாகி கொண்டே இருக்கும். ஸோ அந்த இணைப்பு சிக்கல் அதிகமாகிட்டே இருந்தால் நம்ம நல்லா படிச்சிருக்கோம், இல்லை நம்ம நிறைய கற்கிறோன்னு அர்த்தம். அதே மாதிரி மூளை எடை சிறிது கூடும். ஸோ நம்ம அதிகமாக படித்தோம் அப்படின்னா மூளை எடை சிறிது கூடுமா? நமக்குலாம் மைனஸில் தான் இருக்கும் போல் தெரில. அடுத்து சுஜாதா, இவங்களோட இயற்பெயர் ரங்கராஜன். ஸோ சுஜாதா இவங்க தான் நமக்கு இந்த இதை கொடுத்துருக்காங்க. ஸோ தலைக்குள் ஒரு உலகம் அது எழுதுனது சுஜாதா. அவரோட இயற்பெயர் ரங்கராஜன். இவர் திரைப்படத்துக்கு கதை வசனம்லாம் எழுதியிருக்காரு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இது உருவாக்கும் பணியில் மேற்கொண்டிருக்காரு. என் இனிய எந்திரா, மீண்டும் ஜூனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள். ஸோ இதெல்லாமே இவர் எழுதுனது. தலைமைச் செயலகம் அப்படின்ற நூல்லேருந்து நமக்கு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ தலைமைச் செயலகத்துக்கு கீழே தலைக்குள் ஒரு உலகம் எழுதுனது சுஜாதா அல்லது இயற்பெயர் ரங்கராஜன். அடுத்து இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவரோட நூல் எதுனா ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள், மீண்டும் ஜூனோ, என் இனிய எந்திரா. அடுத்து இந்த மின்னணு வாக்கு எந்திரம் அதுக்கு இவர் முக்கிய பங்கு ஆற்றியிருக்கார் அதை உருவாக்குறதுக்காக. ஸோ அவ்வளோதான். அடுத்து இலக்கணம். எச்சம். இந்த இடத்துல பாருங்கள். படித்த ஆகிய சொற்கள் பொருள் முற்று பெறவில்லை. இவ்வாறு முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம். ஸோ ஒரு முடிவு இல்லாமல் அப்படியே பாதியிலே எஞ்சி நிற்கும். அப்படி நிற்கிறது தான் எச்சம். இது 2 வகை. ஒன்று பெயரெச்சம், இன்னொன்று வினையெச்சம். பெயரெச்சம்னா ஆ அப்படின்னு முடிஞ்சிருக்கும். ஸோ நம்ம பார்க்கலாம். அதில் படித்த மாணவன், படித்த பள்ளி, இத்து கூட்டல் ஆ. ஸோ ஆன் முடிஞ்சிருக்கா? ஸோ அப்படி வந்தாவே பெயரெச்சம். பெயரை கொண்டு முடிவு வச்சம் பெயரெச்சம். பெயரெச்சம் 3 காலத்துக்கும் வரும். பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல். ஸோ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலத்துக்குமே வருது. அடுத்து பெயரெச்சம் மொத்தம் 2 வகை. குறிப்பு பெயரெச்சம், தெரிநிலை பெயரெச்சம். எழுதிய கடிதம் இது வெளிப்படையாக தெரியும். ஸோ இது தெரிநிலை பெயரெச்சம். சிறிய கடிதங்கிறது குறிப்பாக தெரியும். ஸோ குறிப்பை மட்டும்தான் உணர்த்தும். இது
தெரிநிலை பெயரெச்சங்கிறது செயலையோ காலத்தையோ வெளிப்படையாக காட்டும். பட் குறிப்பு பெயரெச்சம் வெளிப்படையாக காட்டாது. இது பாருங்கள், செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம். ஸோ வெளிப்படையாக காட்டுச்சுன்னா தெரிநிலை, வெளிப்படையாக காட்டலைன்னா குறிப்பு, அவ்வளோதான். எதுனா செயலையும் காலத்தையும். அடுத்து எடுத்துக்காட்டு தான் முக்கியமே. தெரிநிலைனா எழுதிய கடிதம், குறிப்புனா சிறிய கடிதம். அடுத்து வினையெச்சம். ஸோ படித்து முடித்தான், படித்து வியந்தான். ஸோ வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். வினையெச்சம் 2 வகை, தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். எழுதி வந்தான், இதில் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம். ஸோ செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுச்சுன்னா காட்டும் வினையெச்சம்னா தெரிநிலை வினையெச்சம். இதுவே காட்டும் பெயரெச்சம் கேட்டாங்கன்னா தெரிநிலை பெயரெச்சம், அவ்வளோதான். பட் சேம் டெஃபினிஷன் தான். இங்கே பாருங்கள், காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பால் உணர்த்தும் வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம். இதில் எக்ஸாம்பிள் மெல்ல வந்தான், இது குறிப்பு வினையெச்சம். எழுதி வந்தாங்கிறது தெரிநிலை வினையெச்சம். அடுத்த முற்றெச்சம், வள்ளி படித்தனல், இது முற்றெச்சம். ஒரு வினைமுற்று எச்சங்களை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். அப்போ ஒரு வினைமுற்று எச்சப்பொருளில் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். எக்ஸாம்பிள் வள்ளி படித்தனல், அவ்வளோதான். அடுத்து புக் பை கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல இந்த எடுத்துக்காட்டு இதை பாருங்கள். மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா தடையின்றி மிகுதியாக, இதெல்லாமே ஊமை தொடர். நாம் பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக விளக்குவதற்கு சில தொடர்களை பயன்படுத்துவோம், அது ஊமை தொடர். ஸோ நம்ம ஈஸியாக டெஃபினிஷன் சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஊமை. மடை திறந்த வெள்ளம் போலனா தடையின்றி மிகுதியாக, உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா வெளிப்படைத்தன்மை, உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா வெளிப்படைத்தன்மை. ஸோ இந்த யூனிட் அவ்வளோதான். அடுத்த யூனிட்டை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.